ஓம் நமச்சிவாய. கதாபிஷேக குழுவின் 8வது நாளில் சங்கரன் கோவில் அம்பாள் கோமதியை பற்றி சிந்திக்க உள்ளோம். பாண்டிய நாட்டின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக திகழும் சங்கர நாராயணர் திருக்கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பப்பட்ட பழமை வாய்ந்த புகழ்பெற்ற திருக்கோயில் ஆகும். புராண காலத்தில் புன்னை வனம் என்று அழைக்கப்பட்ட இந்த தலம் சங்கரன் நயினார் கோயில் என்றே அழைக்கப்பட்டு தற்போது சங்கரன் கோவிலாக மருவியுள்ளது. இந்த தலத்துக்கு பூகைலாயம், சீராசபுரம், சீராசை, வாராசைபுரம், கூளைநகர் என்ற பெயர்களும் உண்டு. இங்கே சுவாமியின் பெயர் சங்கரலிங்க சுவாமி, அம்மை பெயர் கோமதி அம்மை. திருக்கோயில் தலவிருட்சம் புன்னை மரம் மற்றும் இங்கே உள்ள தீர்த்தங்கள் நாகசுனை, சங்கர தீர்த்தம், கௌரி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், அகத்திய தீர்த்தம் மற்றும் சர்வ புண்ணிய கோடி தீர்த்தம். இத்தீர்த்தம் அம்பிகையின் அபிஷேக தொட்டி எனவும் அழைக்கப்படுகிறது. சங்கரன் கோவிலில் குடிகொண்டிருக்கும் கோமதி அம்மனை பாம்பாட்டி சித்தர் குண்டலினி சக்தியாகவும் வாழை குமாரியாகவும் பாம்பு வடிவமாகவும் வழிபட்டிருக்கிறார். ஆதலால் காளஹஸ்திக்கு அடுத்தபடியாக இந்த திருத்தலம் ராகு கேது தோஷம் நீக்கும் ஸ்தலமாகவும், கால சர்ப்ப தோஷம் போக்கும் ஸ்தலமாகவும், செவ்வாய் தோஷத்தை நீக்கி திருமணத்தடை அகற்றும் பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகின்றது. முற்காலத்தில் சங்கன் பதுமன் என்ற 2 நாகதேவர்கள் இருந்து வந்தார்கள். அதில் சங்கன் என்பவன் சிவபக்தனாகவும் பதுமன் என்பவன் விஷ்ணு பக்தனாகவும் விளங்குகிறான். இவர்கள் இருவருக்குள்ளும் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ற சர்ச்சை ஏற்பட அவர்கள் இருவரும் கைலாயம் சென்று பார்வதி தேவியிடம் தங்கள் சந்தேகத்திற்கு விடை கேட்க, பார்வதியும் இதற்கு விடை காண சிவபெருமானை வேண்டி நிற்க, சிவபெருமானோ பார்வதி தேவியை அழைத்து பூ உலகில் உள்ள புன்னைவனம் சென்று தவமியற்றும்படியும் தக்க வேளையில் தாம் அங்கு தோன்றி காட்சியளிப்போம் என கூறியுள்ளார். அதன்படி பார்வதி தேவியும் புன்னைவனம் வந்து ஒற்றை காலில் நின்று தவமியற்றுகிறாள். அம்மையின் அந்த கடுந்தவத்திற்கு இறங்கி ஆடி மாதம் உத்ராடம் நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி தினத்தில் அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தவும், பார்வதி தேவி மற்றும் சங்கன் பதுமன் ஆகியோர்களின் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் பொருட்டும் சிவபெருமான் விஷ்ணுவோடு இணைந்து சங்கர நாராயணாக காட்சி கொடுத்தருளினார். அப்படி அம்மைக்கு காட்சியளித்த சங்கர நாராயணர் திருக்கோலத்தில் இன்றும் இங்கு சுவாமியை நாம் தரிசிக்கலாம். கிழக்கு நோக்கிய சன்னதி வாயிலின் இரு பக்கமும் துவாரபாலகிகள் காவல் புரிய, உள்ளே கருவறையில் ஒரு கரத்தில் மலர் ஏந்தியும் மறுகரத்தை கீழே தொங்கவிட்டபடியும் சற்றே இடை நெளித்து புன்முறுவல் பூத்த திருமுகத்தவளாய் நின்ற கோலத்தில் ஆனந்த காட்சியளிக்கிறாள் அம்மை கோமதி. இவளுக்கு ஆவுடையம்மன், மகாயோகினி, சங்கர கோமதி, ஆவுடை நாச்சியார் என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு. ஆடி மாதம் பௌர்ணமி திதியும் உத்ராட நட்சத்திரமும் கூடிய நாளில் ஆடித்தபசு விழா வெகு விமர்சையாய் நடைபெறும். அன்று காலை கோமதி அம்மை சகல விதமான அபிஷேகங்களும் கண்டு ஒற்றை காலை நிறுத்தியும் ஒற்றை காலை தூக்கி மடித்தும் இரு கரங்களையும் தன் தலைக்கு மேல் கூப்பியபடி தபசு கோலம் பூண்டு தங்கச் சப்பரத்தில் எழுந்தருளி தெற்கு தேர்வீதி மேற்கு தேர்வீதி சந்திப்பில் உள்ள தபசு மண்டகப்படி சேர்ந்து தபசு இருப்பாள். அன்று மாலை அம்மனின் தபசிற்கு இறங்கி வெள்ளியிடப வாகனத்தில் சுவாமி சங்கர நாராயணார் சிவன் விஷ்ணு இணைந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி தெற்கு தேர் வீதியில் உள்ள தபசு பந்தலில் அம்மை கோமதிக்கு காட்சி அளிப்பார். இதனைத் தொடர்ந்து கோமதி அம்மை சுவாமியை 3 முறை வலம் வந்து மாலை மாற்றிக் கொள்வார். இதன் பின்னர் இரவு வெள்ளி யானை வாகனத்தில் சுவாமி சங்கரலிங்கர் எழுந்தருளி அம்மை கோமதிக்கு காட்சியளித்து ஆட்கொள்வார்.
ஆடி பௌர்ணமி அன்று உத்ராட நட்சத்திர தினத்தில் ஸ்ரீ சங்கர நாராயண தரிசனம் அன்னை கோமதிக்கு கிட்டியது. அந்த புனித தரிசனத்தை உணர்த்தும் விதமாக இங்கே ஆடி தபசு மிக சிறப்பாக ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் அன்னை கோமதிக்கு தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் ஏற்றப்படுகிறது. 10 நாட்கள் கோமதி அம்மை காலையிலும் மாலையிலும் இரவிலும் வீதி உலா வருகிறாள். இறைவன் இறைவிக்கு சங்கர நாராயண கோலத்தில் 11ஆம் நாள் காட்சி தருகிறார். மேலும் இது அன்னையின் சகஸ்ராரம் விழுந்த ஸ்தலம் ஆதலால் அன்னை இங்கே மகா யோகினியாக தபஸ்வரூபிணியாக காட்சியளிக்கிறாள். அம்பிகை சன்னதியின் முன்பு ஆக்ஞா சக்கரம் பதிக்கப்பட்டுள்ளது. இதில் அமர்ந்து பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டிக்கொண்டு பலன் பெறுகிறார்கள். மேலும் பேய் பிசாசு மற்றும் துர்சக்தியால் பீடிக்கப்பட்டவர்கள், மனநிலை சரியில்லாதவர்கள் இந்த சக்கரத்தின் மேல் அமர்ந்து குணமடைந்து செல்வதை கண்கூடாக பார்க்கலாம். இங்கு அம்பிகையின் புற்றுமண் பிரசாதம் பெற்று செல்வது அதிகமாக நடந்து வருகிறது. இந்த பிரசாதத்தை உட்கொண்டால் வயிற்று வலி மற்றும் உடல் வியாதிகள் தீரும் என்பது அநேக பக்தர்களின் பரிபூரண நம்பிக்கையாகும். இங்கே குழந்தை வரம் வேண்டியும் பிரார்த்தனைகள் நடக்கிறது. இங்கேதான் 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. இந்த ஆடித்தபசு விழாவை காண இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள். அன்று தங்கள் வயலில் விளைந்த நெல், காய்கறிகள் மற்றும் தானியங்களை கோமதி அம்மைக்கு செலுத்தி வழிபடுவது சிறப்பம்சம் ஆகும். கோமதி அம்மைக்கு கோவிலில் 6 கால பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடக்கிறது. சுவாமிக்கு நடைபெறக்கூடிய அத்தனை பூஜை உபசாரணைகளும் அம்பிகைக்கும் நடக்கிறது. சங்கரன் கோவில் அம்பிகைக்கு என தங்க ஊஞ்சல் உள்ள பள்ளியறை இருக்கின்றது. பள்ளி எழுச்சி பூஜை முடிந்த பிறகு முதல் மகா தீபாராதனை அம்பிகைக்கே முதலில் நடக்கிறது. ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பன்றும் ஏராளமான பக்தர்கள் புடைசூழ ஜொலிக்கும் தங்க ரதத்தில் அம்பிகை கோமதி வீதி உலா வருகிறாள். திங்கள்கிழமை மலர் பாவாடையும், செவ்வாய்க்கிழமை வெள்ளி பாவாடையும், வெள்ளிக்கிழமை தங்க பாவாடையும் அம்பிகைக்கு சாத்தப்படுகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அம்பிகைக்கு நவாவர்ண பூஜை கோலாகலமாக நடைபெறுகிறது. தினம்தோறும் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை சொல்லப்படுகிறது. விசேஷமான நாட்களில் அம்மனுக்கு சந்தனக்காப்பு நடைபெறுகிறது. கோமதி அம்மனுக்கு தினமும் காலையில், உச்சி வேளையிலும், சாயங்கால பூஜையிலும், இரவு பள்ளியறை பூஜைக்கு முன்பாக 4 வேளைகளும் அபிஷேகம் நடக்கிறது. இங்கு தங்கம், வெள்ளி என பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துகின்றனர். முடிக்காணிக்கை செலுத்துவது மற்றும் நடக்கிறது மாவிளக்கு போட்டு பிரார்த்தனை செய்வதும் பிரதானமாக உள்ளது. இங்கு தரப்படும் புற்றுமண் பிரசாதம் நோய் தீர்க்கும் மருந்தாக விளங்குகிறது. கோமதி அம்மை சன்னதி உட்பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் இந்த புற்றுமண்ணை நிரப்பி வைத்துள்ளார்கள். இதிலிருந்து நாம் நமக்கு தேவையான மண்ணை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இங்கு பக்தர்கள் கோமதி அம்மைக்கு நேர்ந்து கொண்டு மாவிளக்கு எடுத்து வழிபடுவது சிறப்பாகும். இதற்காக இங்கு செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் அதிகளவு கூடி மாவிளக்கு எடுப்பார்கள். அப்போது பிரார்த்தனைக்குரிய பக்தரை அம்மையின் சந்நிதியில் மல்லாக்க படுக்க வைத்து அவர்களின் தலை, மார்பு, வயிறு ஆகிய பகுதிகளில் மாவிளக்கை வைத்து வழிபடுவார்கள். இந்த மாவிளக்கு வழிபாடு செய்வதற்காக முறைப்படி விரதம் இருந்து பச்சை அரிசி அல்லது திணையை இடித்து மாவாக்கி அதனுடன் வெல்லம் கலந்து மாவிளக்கு தயார் செய்வார்கள் என்பது சிறப்பம்சமாகும். இங்கு தங்கள் உடம்பில் உள்ள நோய்களுக்காக வேண்டிக் கொண்டு அவைகள் குணமாகியவுடன் அந்தந்த உடல் உறுப்புகள் பொறிக்கப்பட்ட வெள்ளித்தகடுகளையும், விஷக்கடி கண்டவர்கள் கொடிய விஷ ஜந்துக்களை கனவில் கண்டவர்கள் அந்தந்த விஷ ஜந்துக்களின் உருவங்களை வாங்கி கோயில் உண்டியலில் செலுத்தும் வழக்கமும் இருக்கிறது. இந்த கோவில் சிறந்த நாகதோஷம்,
மற்றும் சகல தோஷங்களுக்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குவதால் ஞாயிற்றுக்கிழமை அன்று இங்கு பக்தர்கள் அதிகளவில் வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற திருக்கோவிலில் வடக்கு நோக்கி காட்சி அருளும் துர்க்கை அம்மன் இங்கே தெற்கு திசை நோக்கி காட்சியளிப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. அம்மை கோமதியின் அருள் என்றென்றும் நம் முன் இருக்கட்டும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.